Hello dear students, good morning. Welcome to my YouTube channel, Migration Maths Academy. இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்க்கக்கூடிய இந்த அப்ஜெக்டிவ்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. A fruit vendor sells fruits for ₹200, gaining ₹40. His gain percentage is எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து நம்ம நடக்குது செல்லிங் ப்ரைஸ், அதாவது எஸ்பி. இது என்னது கெயின். ஓகே, என்ன கேட்குறாங்க, கெயின் பர்சன்டேஜ். ஃபர்ஸ்ட் நம்ம கெயின் பர்சன்டேஜுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்துடலாம். கெயின் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு கெயின் பை சிபி இன்ட்டு 100. ஓகே, இதில் கெயின் பர்சன்டேஜுக்கு என்ன ஃபார்முலா இருக்கும், கெயின் பை சிபி. சிபி இங்கே இருக்கானா இல்லை. அப்போ சிபி எப்படி ஃபைன் பண்ணுறது, சிபி ஈக்குவல் டு எஸ்பி, அதாவது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் கெயின். அப்போ ஈக்குவல் டு வாட் இஸ் எஸ்பி, செல்லிங் ப்ரைஸ் ₹200 மைனஸ் கெயின் 40 ஈக்குவல் டு ₹160. Okay, now gain percentage equal to gain by CP, 40 divided by 160 into 100. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா இது 41 டைம், இது 44 டைம்ஸ். ஒன்ஸ் அகைன் 4 1 டைம், 4 25 டைம்ஸ் ஈக்குவல் டு 25%. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஓகே, அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பை செல்லிங் எ ஃப்ளவர் பாட் ஃபார் ₹528 எ உமன் கெயின்ஸ் 20%. அட் வாட் ப்ரைஸ் ஷுட் சி செல் இட் டு கெயின் 25%. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்ன கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் இருக்குது, கெயின் பர்சன்டேஜ் இருக்குது. பட் வாட் இஸ் காஸ்ட் ப்ரைஸ், அது நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அதே போல் இங்கே கெயின் பர்சன்டேஜ் இருக்குது, எஸ்பி என்னன்னு கேட்குறாங்க. செல்லிங் ப்ரைஸ் வேணும் அப்படின்னா எது மஸ்ட்டு, சிபி. சிபிக்கு ஃபார்முலா இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சிபியோட ஃபார்முலா எழுதிக்கலாமா. ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் ₹528 அண்டு கெயின் பர்சன்டேஜ் equal to 20%. Now what is CP? Cost price equal to 100 by 100 plus gain percentage into SP. இதான் ஃபார்முலா. இதில் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு சிபியை ஃபைன் பண்ணலாம். ஈக்குவல் டு 100 டிவைட் பை 100 plus gain எவ்வளவு 20, so 120 into SP equal to 528. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 டேபிளில் 5 டைம்ஸ், இட் இஸ் 6 டைம்ஸ். 6 டேபிளில் ஒன்ஸ் அகைன் 6 ஒன்ஸ் ஆர் 6 8s are 48, பேலன்ஸ் 4, ஒன்ஸ் அகைன் 48, 6 8s are equal to 5 into 88, 5 8s are 40, rupees 0, balance 4, 5 8s are 40 plus 4, 44. ஓகே, அடுத்ததா இதே காஸ்ட் ப்ரைஸுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கெயின் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 25% கொடுத்துருக்காங்க. எஸ்பி ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா, அப்போ இதே காஸ்ட் ப்ரைஸுக்கு ஃபைன் பண்ணுறப்ப கண்டிப்பாக என்ன இருக்குது, எஸ்பிக்கு ஃபார்முலா இருக்குல்ல, என்ன ஃபார்முலா, எஸ்பி ஈக்குவல் டு 100 plus gain percentage divided by 100 into CP. இதை உள்டாவாக எழுதிட்டு இந்த எஸ்பிக்கு பதில் என்ன பண்ணணும், சிபி போட்டுருங்க. ஓகே, அதே போல் இந்த பக்கம் உள்ள எஸ்பி என்ன பண்ணணும், இந்த பக்கம் எடுத்து வந்துடணும். ரைட்டா, இப்போ அப்ளை பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், 100 plus gain equal to 100 plus 25 is equal to 125 divided by 100 into 440. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 25 டேபிளில் 125 5 டைம்ஸ் வரும். 25 டேபிளில் 100 வந்து 4 டைம்ஸ் வரும்.
4 ones are 4, 110s are 440. So 110 into 5 equal to rupees 550. Okay. Now what is the option? Option B is correct. அடுத்ததா third question பார்த்துடலாமா? அடுத்த third question என்ன கேட்டிருக்காங்க? A man buys an article for rupees 150 and makes overhead expenses which are 12% of the cost price. At what price must he sell to gain 5%? இதில் என்ன கொடுத்துருக்காங்க? CP காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. பட் இது மட்டும் இல்லை, ஓவர் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? 12% ஆஃப் 150 எவ்வளோன்னு பார்க்கணும். பார்க்கலாமா? 12% ஆஃப் 150 ஈக்குவல் டு 12/100 இன்ட்டு 150. ஓகே. இப்போ 50ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 50 3 times, 50 2 times. Okay. Again 2 ones are 2 6 are equal to 6 into 3 equal to rupees 18. Now cost to price equal to rupees 150 plus rupees 18 equal to rupees 168. Okay. நம்ம எத்தனை CP எடுத்துக்கணும்? அடுத்தது என்ன செய்யணும்? SP equal to 100 plus gain percentage divided by 100 into CP. Okay. இப்போ gain percentage எவ்வளவு? Gain percentage equal to 5% equal to 100 plus 5 equal to 105 divided by 100 into CP equal to 168. கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டேபிளில் 21 times it is 20 times. Again 2 டேபிளில் 10 times 84. Again 10 டேபிளில் 10 ones are it is 8.4. இப்போ என்ன கிடைக்குது? 21 into 8.4 which is equal to 4 ones are 4, 4 twos are 8, again 8 ones are 8, 8 twos are 16. Add பண்ணிங்கன்னா 4, 8 plus 8 16, balance 1, 6 plus 1 7, 1. Decimal வந்து ஒரு ஸ்தானம் புள்ளி வைங்க. Now what is SP? Therefore selling price SP equal to rupees 176.40. That is 176 rupee and 40 paise. Option அது? Option C is correct. Okay. அடுத்ததா fourth question பார்க்கலாமா? அடுத்தது fourth question பாருங்க. What is the marked price of a hat which is bought for rupees 210 at 16% discount? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? Discount 16% and SP equal to 210. என்ன கேட்குறாங்க? Marked price. Marked price MP equal to என்ன ஃபார்முலா? MP equal to 100 divided by 100 minus discount percentage into SP. Okay. Equal to 100 divided by 100 minus 16 equal to 84 into 210. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டேபிளில் 242 times, 250 times, again 221 times, 225 times. 7 டேபிள் கட் பண்ணுங்க. 7 3 times, 7 30 times, again 3 ones are 3 tens are equal to 25 into 10 equal to rupees 250. Okay. Option D is correct. அடுத்தது question number 5 பார்த்துடலாமா? அடுத்தது the last question என்ன கொடுத்துருக்காங்க? The single discount in percentage which is equivalent to two successive discounts of
20% and 25% அப்படின்ட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒரே அமௌண்ட்டுக்கு சக்ஸஸிவாக 20%ம் 25% டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக கொடுத்தா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு லெட் த அமௌண்ட் பி என்ன எடுத்துக்கலாம், லெட் த அமௌண்ட் பி 100 எடுத்துக்கோங்க. ₹100. இப்போ இதுக்கு 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ் என்ன பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 20% ஆஃப் 100 equal to 20/100 into 100 equal to ₹20. Again இந்த 100 rupeesல இப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ போகுது, 20 போய்டும் இல்லையா. அப்போ 100 - 20 equal to 80. இந்த 80க்கு என்ன பார்க்கணும், 20%. 25% ஆஃப் 80 equal to 25/100 into 80. 25 one time, 25 4 time, again 4 one time, 4 20 time. Equal to, it's also ₹20. So total discount எவ்வளவு, 20 plus 20 equal to 40. Equal to ₹40. ஓகே, இப்போ அந்த ₹40ங்கிறது 100க்கு how many percentage? It is 40%. ஓகேயா, ஏன்னா இப்போ 100ல் 40% எவ்வளவு அப்படின்னா 40% ஆஃப் 100 equal to 40/100 into 100. கேன்சல் பண்ணிங்கன்னா it is equal to ₹40. அப்போ நீங்கள் சிங்கிளாக கொடுக்கணும்னா எத்தனை பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம், 40%. அப்போ எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்ஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்க. கண்டிப்பாக எளிமையாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்குன்னா இதே போல் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க. இந்த சமயத்தில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். அதனால் நீங்களும் பாருங்கள், மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த சந்திக்கிறேன். Until then, bye.